நாமம் மகிமைப்படுவதாக. வாலிபர் ஓய்வு நாள் பள்ளி பாடமாகிய கார்னர்ஸ்டோனை படிக்க வந்திருக்கிறவங்க அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம இந்த காலண்டோட 3வது பாடத்தை பார்க்க போறோம். பாடத்தினுடைய தலைப்பு சீஷத்துவத்தின் நாட்கள். மனப்பாட வசனம் மார்க்கு 6ஆம் அதிகாரம் 30-31 வசனங்கள். அப்பொழுது அப்போஸ்தலர் இயேசுவினிடத்தில் கூடி வந்து தாங்கள் செய்தவைகள் உபதேசித்தவைகள் யாவையும் அவருக்கு அறிவித்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, வனாந்தரமான ஓரிடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராய் இருந்தபடியினால் போஜனம் பண்ணுகிறதற்கும் அவர்களுக்கு சமயமில்லாதிருந்தது. இந்த பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாம் ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஏசப்பா, கார்னர்ஸ்டோனை நாங்கள் படிக்க வந்திருக்கோம். ஆண்டவரே, எங்களுக்கு நிறைய காரியங்களை நீங்கள் கற்றுத்தாங்க. நாங்கள் அந்த காரியங்களை எங்களோட வாழ்க்கையில் அப்படியே அபியாசிக்க நீங்கள் உதவி செய்யுங்க. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமீன். சீஷத்துவத்தின் நாட்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தம்முடைய சீஷர்கள் கூட இருக்கும்போது நிறைய காரியங்களை செய்கிறாரு. அந்த காரியங்கள் மூலமாக நிறைய பாடங்களையும் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அப்படி ஒரு சில பாடங்களை நாம் இந்த வாரம் பார்க்க போகிறோம். அந்த ஒரு சில பாடங்கள் நம்முடைய வாழ்வுக்கு தொடர்புடையதாக இருக்குது. அது என்னென்ன பாடங்கள் அப்படிங்கிறதை நம்ம இந்த வாரத்தில் பார்க்க போகிறோம். இங்கே என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து 5000 பேரை போஷித்த சம்பவம் தான் இங்கே நடக்குது. இந்த 5000 பேரை போஷிக்கிறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுத்து ஊழியம் செய்யறதுக்காக அனுப்புறாரு. ஸோ ஊழியம் செய்ய அனுப்பும்போது சும்மா அனுப்பல, அதிகாரங்களை கொடுத்து அனுப்புறாரு. என்ன அதிகாரம் அப்படின்னா, நோய்களை குணமாக்குறது, பிசாசுகளை துரத்துறது, அதிசயங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள்லாம் செய்கிறதற்கான அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்து ஊழியத்துக்கு சீஷர்களை அனுப்பி விடுறாரு. சீஷர்களும் போய் அந்த நாள் ஃபுல்லா ஊழியம் செய்யறாங்க. நிறைய அற்புத அடையாளங்களையும் அவங்க செய்யறாங்க. அவங்க எப்படி ஊழியம் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கூட டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு கூட டைம் இல்லாத அளவுக்கு அவங்க ரொம்ப மும்முரமாக அவங்களோட ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. அற்புத அடையாளங்களையும் செய்கிறாங்க. செஞ்சு முடிச்சுட்டு இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து அவங்க செய்த எல்லாவற்றையும் சொல்றாங்க. அப்பதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சரி, இங்க நிறைய பேர் இருக்காங்க, அதனால நம்ம வனாந்தரமான ஒரு இடத்துக்கு தனியா போய் இளைப்பாறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அக்கறைக்கு கூப்பிடுறாரு. அப்ப சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவும் படகுல ஏறி அக்கறைக்கு போயிடுறாங்க. இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணிட்டு ஒரு கூட்ட ஜனங்களுமே பின்னாடி போயிடுறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்துட்டு மனதுருகி அவங்களுக்கு உபதேசிக்க தொடங்கிடுறாரு. ஸோ உபதேசிச்சுட்டு இருக்கும்போது டைம் ரொம்ப ஆயிடுது. அதனால சீஷர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க பக்கத்துல உள்ள பட்டணங்களுக்கு போய் சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டோம், போஜனம் கொண்டுக்கிட்டோம், அதனால நீங்க இவங்களை அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து உடனே அதுக்கு சொல்றாரு, நீங்களே இவங்களுக்கு போஜனம் கொடுங்க அப்படிங்கிறாரு. ஆனா சீஷர்கள் சொல்றாங்க, 200 பணத்துக்கு நம்ம அப்ப வாங்கினா கூட இத்தனை பேரை நம்ம போஷிக்க முடியாதே அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா அங்க இருந்த புருஷர்கள் மட்டும் 5000 பேர். ஸோ சிறுவர்கள், குழந்தைகள், ஸ்திரீகள்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அப்ப இத்தனை பணத்துக்கு 200 பணத்துக்கு அப்பம் வாங்கினா கூட இத்தனை பேரை நம்ம போஷிக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்பதான் அந்திரேயா வந்து ஒரு சின்ன பையனை கூட்டிட்டு வராரு. அந்த பையன்கிட்ட 5 அப்பமும் 2 மீன்களும் இருக்கு. இவங்கிட்ட இது இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து அதை வாங்கி ஜெபம் பண்ணி ஆசீர்வதிச்சு சீஷர்கள் கிட்ட இப்ப எல்லாத்துக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சீஷர்களும் அதை கொடுக்குறாங்க. எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிட்டு திருப்தி அடைகிறாங்க. திருப்தி ஆனதுக்கு அப்புறம் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுக்கிறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து ஜனங்களெல்லாம் அனுப்பி விடுறாரு. ஜனங்களை அனுப்பிவிடும் போது சீஷர்களையும் அனுப்பி விடுறாரு. ரொம்ப துரிதமா அனுப்பி விடுறாரு. நீங்க போங்க, நான் இங்க தனியா இருந்துட்டு வரேன் அப்படின்னு. ஸோ ஏன்னா தனியா அவர் வந்துட்டு ஜெபம் பண்ண போறாரு. அதனால சீஷர்களை படகுல ஏற்றி அனுப்பி விட்டுறாரு. இப்ப இந்த சீஷர்களும் நடுக்கடல் கிட்ட வரும்போது கடல் கொந்தளிக்குது. உடனே இந்த சீஷர்கள் வந்துட்டு பயப்படுறாங்க. இப்ப அந்த நடுக்கடல்ல யார் நடந்து வரா, கடல் மேல யார் நடந்து வரா அப்படின்னு பார்த்தா இயேசு கிறிஸ்து நடந்து வராரு. அப்ப இவர் தான் இயேசு அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்கள்னால கண்டுபிடிக்கவே முடியல. அவங்க அதை பத்தி இன்னும் பயப்படுறாங்க. ஐயோ ஆவேசம் சொல்லிட்டு பயப்படுறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து, பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்க, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. உடனே பேதுருவும், ஆண்டவரே, நீங்க கடல் மேல நடந்தா நானும் நடக்கிறேன், எனக்கு அதுக்கு அதிகாரம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இயேசு கிறிஸ்துவும் உடனே நீ நடந்து வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. உடனே பேதுருவும் நடக்கிறாரு. ஆனா அலை பெரியதா இருந்தனால அவர் பயப்படுறாரு. அதனால கடலுக்குள்ள அப்படியே மூழ்கிறாரு. அப்ப இயேசு அவரோட கையை நீட்டி அவரை தூக்கி விட்டு
அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இப்ப 2 பேரும் படகுல ஏறி போறாங்க. இவங்க படகுல ஏறின உடனே காற்றும் கடலும் அப்படியே அமைதலாகுது. இந்த சம்பவம் தான் நம்ம இந்த வாரம் பார்க்க போறோம். இந்த சம்பவத்துல இருந்து என்ன பாடத்தை ஆண்டவர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு, அது நம்மளுடைய இன்றைய வாழ்க்கைக்கு எப்படி தொடர்புடையதா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். முதலாவது நம்ம இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு ரெஸ்ட் இல்லாத, இளைப்பாறுதல் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருந்தது. ஏன்னா ஒரு சில இடத்துல அவர் இளைப்பாறினார் நம்ம பார்க்கலாம். ஆனா அவர் அதிகமா ஓடிக்கிட்டே இருந்தாரு. அவர் இந்த உலகத்துக்கு வந்ததற்கான காரணமே ஊழியம் செய்யறதுக்காக தான். அந்த ஊழியத்தை அவர் செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. 5000 பேரை போஷிக்கிறாரு. போஷிச்சதுக்கு உடனே வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இவங்கள காப்பாத்துறதுக்காக கடல் மேல நடந்து வராரு. இந்த மாதிரி நிறைய ஊழியங்கள அடுக்கடுக்கா செஞ்சுட்டே இருக்காரு. அவருக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைமே இல்ல. ஆனாலும் இத்தனை வேலைகள் இருக்கும்போதும் இயேசு கிறிஸ்து தனிமையான ஒரு நேரத்தை செலவிடுறாரு. யார் கூட? பிதாவாகிய தேவன் கூட ஒரு கனெக்ஷன்ல இருக்காரு. தனிமையாக நேரத்தை செலவிடுறாரு. அதேதான் அவர் சீஷர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறாரு. என்ன அப்படின்னா, அந்த நாள் ஃபுல்லா அவங்க ஊழியம் செஞ்சுட்டாங்க. இப்போ தனியான ஒரு இடத்துக்கு போய் இளைப்பாறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ தனியான இடத்துக்கு போய் இளைப்பாறணும் அப்படின்னா, அவங்களோட உடல் ரீதியான இளைப்பாறுதல் மட்டும் கிடையாது. ஆவிக்குரிய ரீதியான இளைப்பாறுதல். ஆவிக்குரிய ரீதியான இளைப்பாறுதல்னா என்ன? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லையா? ஸோ ஆவிக்குரிய இளைப்பாறுதல் அப்படின்னா அவர்கிட்ட போய் எல்லா கஷ்டங்கள் எல்லாத்தையும் இறக்கி வைக்கிறது. அதாவது அவர் கூட ஒரு தொடர்புல இருக்கிறது. இப்ப இவங்க ஊழியம் செஞ்சு வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவை. அதுக்கு தனிமையான ஒரு இடம் தேவை. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம தனிமையா எவ்வளோ நேரம் ஆண்டவர் கூட கனெக்ஷன்ல இருக்கோம், எவ்வளோ நேரம் நம்ம ஆண்டவர் கூட தனிமையான உறவுல இருக்கோம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நமக்கு இப்ப உள்ள காலகட்டத்துல உலகம் ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு. நம்மளும் ரொம்ப வேகமா ஓடுறோம். ஒரு பக்கம் நம்மளுடைய படிப்பு போயிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் நம்மளுடைய வேலை போயிட்டு இருக்கும். இது எல்லாம் இல்லாம இன்னும் நமக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கும். எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருப்போம். அப்போ இது எல்லாத்துக்கும் இடையில நம்ம எவ்வளோ நேரம் ஆண்டவருக்காக தனிமையில செலவிடுறோம் நம்ம யோசிக்கணும். நம்ம வாரம் சர்ச்சுக்கு போவோம். டெய்லி நம்மளுடைய குடும்ப ஜெபத்துல நம்ம ஈடுபடுவோம். ஆனாலும் இது எல்லாத்துக்கும் மேல தனியா நம்ம மட்டும் எவ்வளோ நேரம் ஆண்டவர் கூட செலவு பண்றோம். நம்ம தனியா எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவர் கூட நேரம் செலவிடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆண்டவருடைய வழிநடத்துதல, அவருடைய பிரசன்ஸை நம்மளால உணர முடியும். தனிமையான நேரம் அவர் கூட செலவழிக்கணும் அப்படிங்கிறது முதலாவது பாடம் இயேசு கிறிஸ்து சீஷர்கள் கிட்ட கற்றுக் கொடுத்தது. அது நம்மளுடைய வாழ்க்கைக்கும் தொடர்புடையதா இருக்கு. இரண்டாவது என்னன்னா, நம்ம உலகத்தார் போலவே நம்ம சிந்திக்க கூடாது. உலகத்துக்கு தகுந்த மாதிரியே நம்மளுடைய யோசனைகள் இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம, சீஷர்களா இருக்கிற நம்ம உலகத்துக்கு தகுந்த மாதிரி யோசிக்க கூடாது. ஆண்டவருடைய சித்தத்தின்படி தான் நம்ம யோசிக்கணும். இங்க என்ன சீஷர்கள் யோசிச்சாங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இவங்க ஊழியம் செய்யறதுக்கும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறதற்கும் அதிகாரத்தை கொடுத்துதான் இயேசு கிறிஸ்து இவங்களை அனுப்புறாரு. அந்த நாள் ஃபுல்லா அவங்களும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யறாங்க. ஆனா அதே நாள்ல அந்த நாள் எண்டுக்கு வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்களே இவர்களுக்கு போஜனம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு சொல்லும் போது சீஷர்கள்னால கொடுக்க முடியல. ஆனா அவங்கனால போஜனத்தை கொடுக்க முடிஞ்சிருக்கும், அந்த அதிசயத்தை செய்ய முடிஞ்சிருக்கும். ஆனா அவங்க உலகத்துக்கு தகுந்த மாதிரி யோசிச்சாங்க. 200 பணத்துக்கு வாங்கினா கூட இத்தனை பேரை போஷிக்க முடியாது, இவ்வளோ பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க யோசிச்சாங்க. நான் ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரே, நம்ம அதிசயங்களை செய்துட்டு தான் நம்ம வந்திருக்கோம், இந்த அதிசயத்தை நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்கள் யோசிக்கல. உலகத்துக்கு தகுந்த மாதிரியான யோசனையிலேயே இருந்தாங்க. அதனால அவங்களால அந்த அதிசயத்தை செய்ய முடியல. இன்னொரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, இவங்க நடுக்கடல்ல போகும்போது காற்றும் கடலும் கொந்தளிக்குது, புயல் காற்றெல்லாம் அடிக்குது. அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா பயப்படுறாங்க. இதே மாதிரியான ஒரு சம்பவம் முன்னாடி நடந்திருக்கும். ஏசு கிறிஸ்து கப்பல்ல தூங்கிட்டு இருக்கும்போது காற்றும் கடலும் வந்துட்டு இறைஞ்சிட்டு ரொம்ப பயங்கரமா இருக்கும். அப்ப ஏசு கிறிஸ்து என்ன பண்ணுவாரு? காற்றையும் கடலையும் அமர்த்துவாரு. இறையாதே அமைதலா இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அப்ப அதே இயேசுதான் நம்மளுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. அதே அதிசயத்தை நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒரு சீஷர்களோட யோசிச்சிருக்கலாம். ஆனா யாருமே அந்த மாதிரி யோசிக்கல. உலகத்துக்கு தகுந்த மாதிரி, ஐயோ காற்றும் கடலும் பெருசா இருக்கே, நம்ம அவ்வளவுதான் முடிஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்படுறாங்க. அது உலகத்துக்கு தகுந்த மாதிரியான யோசனை தான். ஆனா ஆண்டவருடைய சித்தத்தின்படி, ஆண்டவர் நினைக்கிற மாதிரி அந்த சிந்தனை சீஷர்கள் கிட்ட இல்ல. அதே போலதான்
நம்முடைய வாழ்க்கையில அதாவது சின்ன சின்ன கஷ்டம் வந்தா கூட நம்ம அதை பெருசா யோசிக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய பார்வையில அது ஒண்ணுமே கிடையாது. நம்மளும் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கோம். ஸோ நம்மளும் வந்துட்டு இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இதை விட என்னுடைய தேவன் பெரியவரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஜெபத்திலேயே நம்ம கையாள்ற பிள்ளைகளா இருக்கணும். உலகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து யோசிக்க கூடாது. நம்ம செய்யற ஒவ்வொரு காரியங்களையுமே ஆண்டவரை மகிமைப்படுத்துற செயல்களா தான் இருக்கணும். இது 2வது பாடம். கடைசியா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த சின்ன பையன்கிட்ட இருந்த 5 அப்பம் 2 மீன்கள் கொண்டு தான் அந்த அதிசயத்த ஆண்டவர் செய்றாரு. இதுவே அந்திரேயா நெனச்சிருக்கலாம். 5 அப்பம் 2 மீன் எப்படி பத்தும்? இத நம்ம போய் குடுத்தா நம்மள பார்த்து சிரிப்பாங்களே! இது எப்படி எல்லாத்துக்கும் பத்தும்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களே! அப்படின்னு அந்திரேயா நெனச்சிருந்தா, அந்த அன்னைக்கு அந்த அதிசயத்த ஆண்டவர் செஞ்சிருக்க முடியாது. ஆனா, அவர்கிட்ட இருந்தத வச்சு, அவர் இருந்தத குடுத்தனால இயேசு கிறிஸ்து பெரிய காரியத்த செய்தாரு. அந்த அதிசயத்த செய்றாரு. அதே போல தான் நமக்கு சிறிய சிறிய தாளந்துகள் இருக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நல்லா பண்ணலாம். அத வச்சு நம்ம எப்படிலாம் ஆண்டவரோட நாமத்த மகிமைப்படுத்துறது? ஆண்டவரோட ஊழியத்த செய்றதுக்கு இதெல்லாம் பத்தாதே! அப்படிலாம் நம்ம நினைக்கவே கூடாது. நமக்கு கொடுத்திருக்கிற சின்ன சின்ன தாளந்துகளா இருக்கட்டும், அ எது நம்ம செஞ்சாலுமே, சின்னதா செஞ்சாலுமே, ஆண்டவருக்காக செஞ்சோம் அப்படின்னா, அத ஆண்டவர் பெரிய காரியமா மாற்றுவாரு. அதுதான் இந்த பாடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய 3வது பாடம். இது எல்லாத்துக்குமே மையம். மெயின் எங்க இருக்கு அப்படின்னா, தனிமையான நேரம் நம்ம ஆண்டவர் கூட செலவிடுறது. அது தனிமையா இருக்கும்போது வேத வாசிக்கிறது, ஜெபம் பண்றது, நம்ம தனிமையில இருக்கும்போது ஆண்டவருடைய பிரசன்னத்த நம்மளால உணர முடியும். நம்ம எல்லா வேலைகளையும், எல்லா கஷ்டங்களையும் மூட்டை கட்டி, எல்லா சவுண்டையும் ஆஃப் பண்ணி நம்ம வைக்கும்போது, ஆண்டவர் பேசுறத நம்மளால கண்டிப்பா கேட்க முடியும். அவர் நம்மளுடைய இருதயத்துல பேசுவார். நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யக்கூடாது? நம்மளுடைய கஷ்டங்கள் இருந்தா அதுக்கு ஆறுதல் சொல்லுவாரு. ஆண்டவர் என்கிட்ட பேசவே இல்லையே! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெனைப்போம். ஆனா, ஆண்டவர் பேசும்போது நம்ம கேட்கிறோமா? தனிமையில எதையும் பத்தியும் யோசிக்காம, எல்லாத்தையும் ஒரு இடத்துல வைக்கும்போது தான், தனிமையில நம்ம ஆண்டவர் கூட செலவிடும்போது தான், அவர் பேசுறத நம்மளால கேட்க முடியும். நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லயும் அவருடைய வழிநடத்துதல நம்மளால உணர முடியும். அப்படி நடந்தோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி, உலக ரீதியான வாழ்க்கையும் சரி, எல்லாவற்றிலயுமே ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைய நம்மளால வாழ முடியும். அதிகமான ஊழியத்தையும் நம்மளால இயேசு கிறிஸ்துவுக்கு ஆண்டவருக்கு செய்ய முடியும். அதனால நம்ம எல்லாருமே இன்னையிலிருந்து ஒரு முடிவெடுப்போம். தனிமையில அதிக நேரம் நம்ம ஆண்டவர் கூட செலவிடணும். எவ்வளோ வேலை இருந்தாலுமே, பிஸியான ஷெட்யூல் இருந்தாலுமே, நம்ம ஆண்டவருக்குன்னு டைம் ஒதுக்கணும். எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவர்ட்ட சொல்லணும். ஆண்டவர் நம்ம என்ன பண்ணணும்? அடுத்து என்ன பண்ணணும்? அப்படிங்கிறதெல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்லுவாரு. அதனால இனிமே தனிமையில அதிக நேரம் நம்ம செலவிடுறதுக்கு முயற்சி செய்வோம். தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, இந்த கார்னர்ஸ்டோனை படிக்கிறதுக்கு தேவரீர் உதவி செய்தீங்க. அதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நாங்க எல்லாரும் அதிகமான நேரத்த உங்க கூட செலவிடுறதுக்கு தேவரீர் எங்களுடைய இருதயத்துல நீங்க ஏவுதல உண்டாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. ஆண்டவரே, பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.